இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு 3 பீட்ரூட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலாங்க இருக்குது. இப்போ தாளிச்சு விட்றலாம். எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெங்காயத்தை போட்டலாம். ஒரு கொத்து இந்த மிளகா, வரமிளகா போடலாம். விதையெல்லாம் நீக்கிட்டு போடுங்க. விதை போட்டோம்னா அல்சர் இருந்தால் கூட அல்சர் புண்ணு அதிகப்படுத்திடுமாமா. அப்போ கல்லீரலில் போய் சேர்ந்து நிறைய கல்லீரலில் போய் தங்கி கல்லாக உருவாகுதாமா. அதனால் அதிகமாக கேன்சர் வர காரணமே இந்த மிளகா விதைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மிளகா விதை போட்டே ஆகணும் அப்படின்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே போய் அப்பிக்கும். நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். ஒரே மாதிரி காய்ச்சி இருமிசலில் சீசி கொடுக்குறது குழந்தைகளுக்கும் இதாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தோம், பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு தேவையான அளவு, இதுக்கு கருவேப்பிலை, தண்ணி முழுங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து வரணும்ல. நல்லா காய் வேகட்டும். நல்லா வெந்து வரட்டும். பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சுண்டிக்குதுன்னு. தண்ணி வழி ஊற்றணும். எந்த அளவுக்கு சுண்டிக்குதுன்னு பாருங்கள். காய் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குது. அது மட்டும் கொஞ்சம் சுண்டுட்டும். காய் கட் பண்ணால் 2 கட் ஆகுது. கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தக்காளி வேணுனாலும் நறுக்கி போட்டுக்கலாம். நான் தக்காளி போடல. பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிச்சு. தேங்காய் போட்டுடலாம். பாருங்கள் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பாருங்கள் போட்டலாம். ஒரு கைப்பிடி தேங்காய்.
நீங்கள் அதையும் ஏற்கனவே இனிப்பாக இருக்கிறதுனால கம்மியாக கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி தான் போட்டேன். ஏன்னா தேங்காயே ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும், அதனால தான். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.